சகோதர சகோதரி சங்கீதம் இன்னைக்கு 88:2 பார்க்கலாம். என் விண்ணப்பத்தை உம்முடைய சமூகத்தில் வைக்கிறேன், என் கூப்பிடுகள் எனக்கு செவி கொடும். இங்கே சொல்லப்பட்டிருக்குது, என் விண்ணப்பத்தை உம்முடைய சமூகத்திலே நான் வைக்கிறேன், என் கூப்பிடுகள் சத்தத்துக்கு நீ செவி கொடும். இங்கே சொல்லப்பட்டிருக்கு ராகேலை பற்றி நம்ம பார்க்கலாம். ராகேலுங்கிற யாக்கோப்போட மனைவி. அவங்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது, அவங்களுக்கு குழந்தையே இல்லை. ரொம்ப வருஷம் கல்யாணம் கொலை பண்ணாங்க, குழந்தையே இல்லை. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, அவங்க ரொம்ப துக்கப்படுறாங்க. துக்கமாக வேதனையோடு அவங்க என்ன பண்ணுறாங்க, அழுது கொண்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, எனக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் எனக்கு குழந்தை இல்லையேன்னு சொல்லி அப்போ அழுது கொண்டு இருக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்குது, அங்கே அவங்களுக்கு அந்த விண்ணப்பத்தை கேட்டார். இங்கே சொல்லப்பட்டிருக்குது, என் விண்ணப்பத்தை நீங்கள் கேட்டீங்க, என் விண்ணப்பத்தை உங்களோட சமூகத்தில் நான் வைத்தேன், என் கூக்குரலின் சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்தீர்கள், செவி கொடுப்பீர்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்குது, என் சத்தத்துக்கு நீங்கள் சாய்த்தீர்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அதனால் இங்கே 88:2 இங்கே அதே போல் கர்த்தர் என்ன பண்ணாரா, அந்த ராகேலுக்கு கர்த்தர் என்ன பண்ணார், ஆண்டவர் நல்ல ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். அவங்க பேர் தான் யோசேப். இங்கே சொல்லப்பட்ட அந்த அம்மாவுக்கு குழந்தையே இல்லை. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, அவங்களுடைய ரிலேட்டில் எல்லாத்துக்கும் குழந்தை இருக்குது, அந்த அம்மாவுக்கு மட்டும் குழந்தை இல்லை. அந்த அம்மா ரொம்ப என்ன பண்ணுறாங்களா, அழுது ஆடுற இடத்துல ஜெபம் பண்ணுறாங்க. எப்படி ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை இல்லை, என்னோட கணவன் ரொம்பமா என்னை நேசிக்கிறாங்க, ரொம்ப என்ன பாசமாக இருக்காங்க, ஆனாலும் எனக்கு குழந்தை இல்லை ஆண்டவர்கள் சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணாங்களா, அழுது ஜெபம் பண்ணும்போது அந்த அம்மாவுக்கு ஒரு யோசேப்பை கர்த்தர் கொடுத்தார். யோசேப்பு ஒரு குழந்தை ஒன்று இல்லை, 2 குழந்தை கர்த்தர் கொடுத்தார். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டு இருக்குது, ஆண்டவரே என் விண்ணப்பத்துக்கு உம்முடைய சமூகத்தில் நான் வைக்கிறேன், என் கூக்குரல் சத்தத்துக்கு நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்க, செவி கொடுங்க, செவி சாயுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ண, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த அம்மாவுக்கு செவி கொடுத்து ஒரு நல்ல ஒரு ராஜாங்கிற ஒரு சீஃப் மினிஸ்டர் மாதிரி ஒரு மகனை அவருக்கு அந்த அம்மாவுக்கு கொடுத்தாரு. இந்த நாள் கேட்குற சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, சகோதரர்களே, உங்களுக்கு குழந்தை அவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவார், உங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை பாக்கியத்தை தரணும். அதனால சொல்லப்பாரு, உங்களுக்கு சொந்த வீடு வேணா சொந்த வீடு கர்த்தர் கொடுப்பாரு, உங்களுக்கு சொந்த நல்ல வேலை வேணா வேலை தருவார், உங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் வேணா பிஸ்னஸ் தருவார். உங்களுக்கு என்ன குடும்பத்துக்கு தேவையோ அது ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் வைத்து ஜெபம் பண்ணுங்க. இங்கே அந்த ராகேலுங்கிற ஸ்திரீ என்ன பண்ணாங்க, அந்த பெண் என்ன பண்ணாங்க, ராகேல் அவங்க என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணார்கள் ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை தாங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை உயர்த்துங்க ஆண்டவரே, எனக்கும் ஒரு சந்தோஷத்தை ஆறுங்கன்னு சொல்லி அந்த அம்மா ஜெபம் பண்ணாங்க. அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணார், ஆண்டவர் ஒரு குழந்தை கொடுத்து அந்த குழந்தை ஒரு நல்ல ராஜாங்கிற பட்டத்தில் ஒரு ஸ்தானத்தில் உட்கார கர்த்தர் உதவி செஞ்சார். இந்த நாள் கேட்குற சகோதரிகளே, உங்களோட குடும்பத்தில் உங்களோட பிள்ளைகள் நல்லா படிக்கலையா, படிக்க நல்ல ஆனந்தம் தருவார். உங்களோட வாழ்க்கையில் வேலை இல்லை, வேலை வாக்கியத்தை தருவார். உங்களுக்கு பிஸ்னஸில் இன்னும் ஷான் வருதா, பிஸ்னஸில் உங்களுக்கு லாபம் கிடைக்கல, லாபத்தை தருவார். நீங்கள் காட்டில் வெள்ளாமை செய்கிறீங்களா, காட்டு வெள்ளாமைங்கள் உங்களுக்கு அதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையா, உங்களுக்கு வேலை கிடைக்கலையா, ஆண்டு என்ன பண்ணுவார், நீங்கள் அது ஆண்டு இடத்துல விண்ணப்பம் பண்ணுங்க. அப்போ அவர் சத்தத்தை கேட்டு அவர் உங்கள் செவிகளை சாய் தருவார். உங்களுக்கு பதில் கிடைக்கும். உங்களுக்கு விசுவாசத்தை முதலாவது உங்கள் மனதில் என்ன பண்ணும், ஆண்டவர் எனக்கு செய்வார், ஆண்டவர் என்னை உயர்த்துவார், ஆண்டவர் நான் நம்புறேன்னு சொல்லி புதுசாக கேட்குற சகோதரிகளே, ஆண்டவரோட பிள்ளை இல்லாமல் இருக்கிற சகோதரிகளே, ஆண்டவரோட பிள்ளைகளாக நீங்கள் மாறுங்க. ஆண்டவர் விசுவாசிங்க. ஆண்டவர் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு அற்புதங்கள் செய்வார், உங்கள் வேலையில் அற்புதம் செய்வார், வீட்டில் ஒரு அற்புதம் செய்வார், உங்கள் மனதில் ஒரு சந்தோஷத்தை தருவார். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணணும், சங்கீதம் 88:2 இந்த வசனத்தை நீங்கள் கேட்ட உடனே நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் இடத்துல விசுவாசமாக இருங்க, ஆண்டு உங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்வார். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.